ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 198. இந்த பகுதியில் 205வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 22வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 22. ஆம்ருத்யு சர்வத்ருக் சிம்ஹ சத்தாதா சந்திமாம் ஸ்திரஹ அஜோ துர்மர்ஷன சாஸ்தா விஷ்ணுதாத்மா சுராரிகா. 205வது நாமம். ஓம் ஸ்திராய நமக. உறுதியோடு இருப்பவர் என்று இதற்கு பொருள். இதை பற்றி பார்க்கலாம். இரணியனை வதம் செய்த நரசிம்மர் அடுத்தபடியாக பக்த பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய நினைத்தார். ஆனாலும் இரணியன் அமர்ந்த ஆசனத்தில் பிரகலாதன் அமர்ந்தால் இரணியனின் எதிர்மறையான அதிர்வலைகள் பிரகலாதனை பாதிக்கும் என்பதால் நரசிம்மர் முதலில் அந்த ஆசனத்தில் அமர்ந்துவிட்டு அதன் பின் தான் அமர்ந்த ஆசனத்தில் பிரகலாதனை அமர்த்தினார். அதனால தான் இன்றும் அரசர்கள் அமரும் ஆசனத்தை சிம்மாசனம் என்று சொல்கிறோம். இப்படி பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் முடிந்தது. பிரகலாதனும் 3 உலகங்களையும் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான். ஒரு நாள் பிரகலாதன் தற்செயலாக ஒரு முனிவரை அவமானப்படுத்தினான். அதனால் கோபம் கொண்ட அந்த முனிவர், உனது நற்பண்புகள் தான் உன்னை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தியுள்ளன. ஆனால் இப்போது என்னை அவமானப்படுத்தியதால் நீ உனது நற்பண்புகளை எல்லாம் இழப்பாய் என்று சாபம் விட்டுவிட்டார். அன்று இரவு, அதாவது அந்த முனிவர் சாபம் இட்ட அன்று இரவு, பிரகலாதன் சயனித்திருந்த போது, அதாவது தூக்கத்தில் இருந்த போது, அவன் உடலில் இருந்து ஒரு உருவம் புறப்பட்டு செல்வதை கண்டான் பிரகலாதன். அந்த உருவம் சொன்னது, நான் தான் தர்மம், நீ நற்பண்புகளை இழந்து விட்டதால் நான் உன்னை விட்டு செல்கிறேன் என்று சொன்னது. அடுத்து மற்றொரு உருவம் அவன் உடலில் இருந்து வெளியேறியது. அந்த உருவம் என்ன சொன்னது? நான் தான் வாய்மை, தர்மம் உன்னை விட்டு சென்றதால் நானும் செல்கிறேன் என்று சொன்னது அந்த 2வது உருவம். அதைத் தொடர்ந்து இன்னொரு உருவமும் வெளியேறியது. அது நான் தான் நன்னடத்தை, வாய்மை இல்லாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னது அந்த 3வது உருவம். பிறகு கடைசியாக ஒரு உருவம் வெளியேறியது. அது என்ன சொன்னது? நான் தான் ஸ்ரீ, அதாவது ஸ்ரீ என்றால் செல்வம், நன்னடத்தை இல்லாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு அதுவும் சென்று விட்டது. இப்படி நற்பண்புகளை இழந்ததன் விளைவாக தர்மம், வாய்மை, நன்னடத்தை, செல்வம் அனைத்தையும் இழந்தான் பிரகலாதன். இதையெல்லாம் இழந்ததால், அதாவது இந்த நற்பண்புகள் மற்ற அனைத்தையும் இழந்ததால் திருமாலிடம் அவன் கொண்டிருந்த பக்தியும் குறையத் தொடங்கியது. அதனால் அவன் நற்பண்புகளை இழந்து விட்டானா, திருமாலிடம் பக்தியும் குறைந்து விட்டதா. பிறகு தன்னுடைய அசுர சேனையை திரட்டி கொண்டு தேவலோகத்தின் மீது படையெடுத்தான். பிரகலாதனின் சேனை இந்திரனையும் மற்ற தேவர்களையும் தாக்கியது. அப்போது திருமாலின் உதவியை நாடினான் இந்திரன். எங்களை துன்புறுத்திய இரணியனை நீ வதம் செய்து விட்டாய். இப்போது நாங்கள் நல்லவன் என்று கருதிய இரணியனின் மகனான பிரகலாதன் எங்களை தாக்க வருகிறானே, நீதான் இவனிடமிருந்து எங்களை காக்க வேண்டும் என்று திருமாலிடம் பிரார்த்தித்தான் இந்திரன். அப்போது போர்க்களத்திற்கு வந்தார் திருமால். பிரகலாதனை திருமால் தாக்குவார் என்ற ஆவலுடன் காத்திருந்தான் இந்திரனும். ஆனால் நடந்ததே வேறு. திருமால் பிரகலாதனை தாக்கவில்லை. ஓடி சென்று தனது பக்தனை ஆற தழுவிக்கொண்டாராம் பெருமாள். திருமகளின் பதியான திருமாலின் ஸ்பரிசம் பிரகலாதன் மேல் பட்டவுடன் பிரகலாதனிடம் ஸ்ரீ திரும்ப வந்துவிட்டது. ஸ்ரீ வந்தவுடனேயே நன்னடத்தையும் வந்தது. நன்னடத்தை வந்ததும் அதை தொடர்ந்து வாய்மையும் வந்தது. உடனே வாய்மையை தொடர்ந்து தர்மமும் பிரகலாதனிடம் வந்துவிட்டன. இப்போது முன்பு போல நற்பண்புகள் வாய்ந்தவனாக பிரகலாதன் விளங்கினான். இது அனைத்தும் வந்த அடுத்த நொடியே அவன் தன்னுடைய
தவறை உணர்ந்து திருமாலிடம் மன்னிப்பு கேட்டான். முனிவரின் சாபத்தால் எனது நற்குணங்களையும் பக்தியையும் இழந்தேன். இறுதியில் தேவர்களையும் தேவாதி தேவனான உன்னையும் எதிர்த்து போரிடவும் துணிந்து விட்டேனே. என்னை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அதற்கு, பிரகலாதா, நான் உன் மீது கோபமே கொள்ளவில்லையே. கோபம் கொண்டால்தானே மன்னிப்பதை பற்றி பேச வேண்டும். என் பக்தர்களிடம் எனக்கு என்றுமே கோபம் வராது என்று சொன்னார் பெருமாள். இப்படி சொல்லிவிட்டு அவனுக்கு அனுக்கிரகம் செய்து அவனை அனுப்பி வைத்தார். பிரகலாதனும் தொடர்ந்து நல்ல முறையில் 3 உலகங்களையும் ஆண்டு வந்தான். இப்படி தன்னுடைய பக்தர்கள் பிழைகள் செய்தாலும் அந்த பிழைகளை பொறுத்து கொண்டு அந்த பக்தர்களை காக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியோடு இருப்பதால் அவர் ஸ்திர என்று அழைக்கப்படுகிறார். இந்த கருத்தை, அதாவது பக்தர்கள் பிழை செய்தாலும் அதை பொறுத்து கொண்டு அவர்களை காக்க வேண்டும் என்ற கருத்தை பெரியாழ்வார் திருமொழியில் 4ஆம் பத்தில் 9ஆம் திருமொழியில் 2வது பாசுரத்தில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாமா? தன்னடியார் திறத்தக்கத்து தாமரையால் ஆகிலும் சிதகுறைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும் மண்ணுடைய வீபிடனற்கா மதிலிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கன்றியும் மற்றொருவர்க்கு ஆளாவரே. இந்த பாடலின் முதல் 2 அடியை மட்டும் இங்கே நாம் பார்க்கலாம். மகாலட்சுமி தேவியே ஒரு பக்தனை பற்றி திருமாலிடம் குறை சொன்னாலும் திருமால் அதை ஏற்காமல் என் பக்தன் செய்தது எப்போதுமே சரிதான் என்று பெருமாள் வாதாடுவாராம். இப்படியாக பெரியாழ்வார் சொல்கிறார். இந்த 205வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நம்மை எந்த நிலையிலும் கைவிடாமல் நரசிம்மர் காத்தருள்வார். அடுத்தது 206வது திருநாமம். ஓம் அஜாய நமக. இந்த நாமத்தில் பிரம்மதேவர் இரண்யனுக்கு தந்த வரத்தை பற்றி பார்க்கலாம். அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.